குட் ஆஃப்டர்நூன். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கணும். பருப்பு கூட்டு, முருங்கைக்கீரை போட்டு பருப்பு கூட்டு. இது இனிப்பு சட்னி, மாங்காய் இனிப்பு சட்னி. இது பீட்ரூட்டு ஊறுகாயின்னு ஒருத்தவங்க எனக்கு கொடுத்தாங்க. நல்லா தான் இருக்குது, ஆனால் பிள்ளைங்க சாப்பிட முடியாது போல, கொஞ்சம் காரமாக இருக்குது. நான் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். சாதம், ரசம் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். காரம் இல்லைன்னு நம்ம பிள்ளைங்கள ஒன்றுத்தையும் பார்த்து வளர்க்குறோம். அந்த பிள்ளைங்களுக்காக ஒரு தாயோ ஒரு தகப்பனோ அவங்களுக்காக பணத்தை சம்பாதிக்கலாம், பொருளை சம்பாதிக்கலாம். வாழ்நாள் ஃபுல்லாக அவங்க நல்லா இருக்கணும்னா நம்ம அதுங்களுக்கு நல்ல எண்ணத்தை விதைக்கணும் முதல்ல மனசில். இப்போ எங்கேயா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நம்ம கோயில்களுக்கு போகிறோம், அதுக்கு போகிறோம், இதுக்கு போகிறோம், நிறைய எல்லாருக்கும் கொடுக்குறோம் கொள்கிறோம், அதெல்லாம் சரிதான். ஆனால் அதை பிள்ளைங்களை விட்டு இதை கொடுக்கணும், இது இப்படி தான் செய்யணும், இப்படி தான் கொடுக்கணும், அவங்கள இப்படி தான் மதிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். இப்போ லாஸ்ட் வீக்கு நாங்கள் ஒரு கோயிலுக்கு போயிருந்தோம். அந்த கோயிலில் பார்த்திங்கன்னா அந்த ஃபாதர் அந்த மெசேஜை முடிச்சுட்டு அந்த 4 நாள் வெளியே வரும்போது சொன்னார், எல்லாரும் இருக்கீங்க, இது இன்னும் 250 பேர் இருந்தோம், 250 பேர் இருக்கீங்க, உங்களால் என்னென்ன முடியுமோ பெட்ஷீட்டை மடித்து வைக்கிறதோ, தலையணி எடுத்து வைக்கிறதோ, அந்த பெட்டுங்களை சுத்தம் பண்ணுறதோ, க்ளீன் பண்ணுறதோ, எதுவோ லெட்டின் கழுவுறது முதல் கொண்டு சொன்னார். நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு எல்லாத்தையும் விழுந்து கும்பிட்டுட்டு உள்ளே போகிறேன். எல்லோரும் எல்லா வேலையும் கட்டன்னு முடிச்சுட்டாங்க. என் கூட இருந்த லேடிஸுங்க தனியாக, அந்த பக்கம் ஜென்ஸுங்க. லேடிஸ் பக்கம் பார்த்தோம்னா எல்லாத்தையும் முடிச்சுட்டாங்க. பார்த்தா மிச்சம் இருந்தது லெட்டின். அது ஒரு 20 லெட்டின் இருந்தது. இவங்க யாரும் எனக்கு இடம் கொடுக்கல. அப்புறம் என் பிள்ளைங்களுக்கு நான் புண்ணியம் சேர்க்கணும் இல்லை, அது எப்படி முடியும்? இந்த மாதிரி செய்தால் தான் முடியும். இவங்க முதல்ல முந்திக்கிட்டாங்க அப்படின்ட்டு நான் பொறுமையாக ஒரு லெட்டின்னா அவங்க அங்கேயே எல்லாமே வச்சுருக்காங்க. எல்லாத்தையும் ஊற்றி கழுவி என் பிள்ளைங்க என் குடும்பத்துக்கு 4 லெட்டின் முடிய வரைக்கும் கழுவுனேன். அதுக்கப்புறம் என்னோட வந்ததுங்க 2 காணாமல். சரி, அதுங்க பிள்ளைங்களும் இருக்குது இல்லை, அதுங்களுக்கும் சேர்த்து இன்னும் 2 லெட்டினை கழுவுவோம் அப்படின்னு 2 லெட்டினை 6 லெட்டினை கழுவி விட்டுட்டு என்னாலே முடியாது தான், இருந்தாலும் நான் எல்லாத்தையும் தேய்ச்சி கழுவணுமே. என் பிள்ளைங்க நான் செய்தால் தான் புண்ணியம் என் பிள்ளைங்களுக்கு போய் சேரும். அடுத்தவங்க செய்தால் புண்ணியமோ ஜபமோ வேண்டுதலோ எதுவும் பிள்ளைங்களுக்கு போய் சேராது. நான் என் குடும்பத்துக்கு நல்லா இருக்கணும்னா நானும் என் புருஷனும் செய்த புண்ணியம் தான் போய் சேரும். அதனால் நான் எல்லாத்தையும் கழுவி விட்டுட்டு வெளியே வந்துட்டு நாங்கள் எல்லார்ட்டையும் சொல்லிவிட்டு ஆட்டோ பிடிச்சி ட்ரெயின் ஏறியாச்சு. ட்ரெயின் ஏறினதுக்கப்புறம் அந்த பிள்ளைங்கிட்ட நான் சொல்கிறேன், எங்கே போனீங்க 2 பேரும்? ஃபாதர் என்ன சொன்னார் கடைசி எல்லாத்தையும் சுத்தம் பண்ணோன்னே? மேலே போயிட்டோமா, நம்ம கீழே இருந்தோம் இல்லை, மேலே யாருமே ஏறலம்மா, 20 பெட்டையும் எல்லாத்தையும் தட்டி மடித்து போட்டுட்டு எல்லாத்தையும் பெருக்கி அள்ளிட்டு வரோம்மா. ஐயோ அப்படியாடா, எனக்கு தெரியாத கேட்டுட்டேன். நீங்கள் வரலன்ன உடனே கூட 2 லெட்டினை வச்சு நான் கழுவுனேன். அதுங்க 2 கண்ணே கலங்கிடுச்சிங்க. உங்களுக்கு ஏன் இந்த வேலை அப்படின்னு. ஏம்மா இது ஒரு தப்பா? நீங்கள் செய்த வேலையை விட ஆண்டவர் என்ன கண் கொண்டு பார்ப்பார் தெரியுமா இந்த வேலைக்கு. அதனால தான்ப்பா செய்தேன். எங்கள் பிள்ளைங்களுக்காக 4 லெட்டின்னு கழுவுனேன், உங்களுக்காக 2 லெட்டின் அப்படின்னு. அந்த ஃபாதர் சொன்னார் இல்லை, எந்த வேலையோ அதை மனசை பொறுத்துக்கிட்டு செய்யுங்கன்னு. அதனால தான் மாறினேன். அந்த பிள்ளைங்க 2 அழுதுடுச்சு. இன்னை வரைக்கும் என்னை விடவே விடாதுங்க அது 2. இருந்தாலும் நம்மளால் என்ன முடியுதோ அதை செய்கிறோம். எங்கே போனாலும் அப்போல்லாம் கிடையாது. அந்தோனியார் கீழே இருக்கிற இந்த வத்தியில் இருக்கிறதெல்லாம் எடுத்து சுரண்டி போடுவேன், கோயிலில் பெருக்குவேன், கோயிலை சுற்றி பெருக்குவேன். என் பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போதே எல்லா கோயில்லையும் நான் இதெல்லாம் செய்வேன். எனக்கும் கோயிலுக்கும் ரொம்ப நெருக்கம் உண்டு. நடுவில் விட்டுட்டேன். இப்போது அவர் இல்லைன்னும் போது நான் நிறைய கோயில்களுக்கு போய் நம்ம கீழே விழுற வரைக்கும் என் பிள்ளைங்களுக்கு ஒரு நல்லது செய்துட்டு போவோம். அதுங்களுக்கு புண்ணியம் தான் போய் சேரும். பணமோ பொருளோ அதெல்லாம் சும்மா கரைஞ்சி ஓடிடும். நம்ம செய்கிற புண்ணியம் இருக்குது பாருங்கள், அதை கடைசி வரைக்கும் அதுங்க எந்த ஒரு தடை எதாவது நீங்கி போச்சுன்னா கூட என் தாய் தகப்பன் செய்த புண்ணியம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு வேலையை நம்ம செய்யணும்.
நம்ம அதுங்கள கிரிட்டிசைஸ் பண்ணி அதுங்கள நம்ம தேவையில்லாத பேசுகிறத விட நம்ம மனசை கட்டுப்படுத்திக்கிட்டு நம்ம கோயிலில் நம்ம என்ன செய்ய முடியும்? வெளியே தெருவு பண்ணால் தானே தப்பு, கோயில் உள்ள பண்ணால் தப்பு இல்லை இல்லையே, கடவுளுக்காக பண்ணுறோம் இல்லை. தேங்க்யூ. எப்படி இருக்க, எல்லாம் சாப்பிட்டு சொல்லுங்கள்.